அங்க பாரு புடிச்சாரி. ஆமாண்டி. திருடாதே தம்பி திருடாதே. பேக்கறா எட்றானா. சுடிதார் போட்டா போதுமா? சுதாரி பார்க்க வேணாமா? தேங்க்யூ சார். அவன் இந்த பக்கம் போறான், இந்த பக்கம் போங்க. என்ன பிள்ளைங்களோ. ஐயோ நல்ல பசி. வாங்க சார். பரர் யோ சார கவனி. என்ன சார் சாப்பிடுறீங்க? 2 இட்லி 2 வடை. ஓகே சார். இருப்பா 2 தோசை 2 பொங்கல். சரிங்க சார். அட ஊத்தப்பம் இருக்கா? இருக்கு சார். 4 ஊத்தப்பம் 4 பரோட்டா. அவ்வளவுதானே? இதை கொண்டு வா, அடுத்த அப்புறம் சொல்றேன். சட்னி சாம்பார் எல்லாத்தையும் ஒரு கப்பு கூட வேணும். சார் முதல்ல இதை சாப்பிட்டுருங்க, மத்ததெல்லாம் அப்புறம் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வா. சாம்பார் சட்னி கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்டா மசமச நிக்கிற? 3ஆம் டேபிள் கவனிடா. அப்ப இடியாப்பம் இருக்கா? எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையா? போ உள்ள போடு போ. சார் எவ்வளவு? அதுல இருக்கு 165 தானா? அடடே 165. என்ன சார் ஃபேமிலி பில்லா? நான் மட்டும் சாப்பிட்டேன். நீ மட்டும் சாப்பிட்டியா? சரி சரி காசு எடு. என்னையா மேல் பாக்கெட் தர கீழ் பாக்கெட் தர பர்ஸ் காணுமா? சார் பாக்கெட்ல பர்ஸ் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. அதானே சொல்ல வர? இருக்கலாம். என்ன இருக்கலாம்? என் காலையில பூ சுத்துறியா? இந்த மாதிரிதான் டெய்லி 10 பேர் செங்கல்பட்டுல நித்தூர்ல வராங்க, மூக்கு முட்டை தின்றாங்க, அப்புறம் பர்ஸ் பிக் பாக்கெட் அடிச்சுன்னு சொல்ல வராங்க. என்ன மழை நினைச்சிட்டியா? ஐயா நான் போய் சொல்ல சார், உண்மை தெரிஞ்சு நம்புங்க சார். கிச்சன்ல பீஸ் போயிடுச்சு, மாவாட்ட முடியாதான். எலக்ட்ரீஷியன் கூட போடறே. நில்லு. இவன் தின்னுட்டு காசு இல்லைன்றான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ இவனை கூட்டிட்டு போய் 3 நாளைக்கு வேண்டிய மாவாட்ட சொல்லு. அப்படியே எலக்ட்ரீஷியன் வந்தா வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிரு. கூட்டிட்டு போ. எது மாவாட்டுறதா? இது டூ மச். ஒரு போன் பண்ணி பணத்தை வர வைக்கிறேன். சின்ன டிஃபனுக்கே துட்டு கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இல்ல டெலிபோன் வேற 1 ரூபா கடனா? என்னை நம்புங்க சார். ஒரே ஒரு போன் பண்ண பணம். போடா போடா. எஸ் சார். அந்த ஏசி மணிவேல் எங்க போய் தொலைஞ்சாரு? டிஃபன் சாப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு போனார் சார். எங்க போனான்னு தெரியவே இல்லை சார். ஆளே காணோம் சார். சீக்கிரம் வர சொல்லியா? ஓகே சார். ஐயா நீங்க சொன்ன மாதிரி மாவெல்லாம் ஆட்டியாச்சு. இப்ப ஒரு போன் பண்ணிக்கலாமா? பண்ணு. ஹலோ மணிவேலு, யோ எங்க இருக்க? என்னையா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்க எல்லாம் தேடுறது? இந்த மாதிரியா மந்திரி மகளை கரைச்சிட்டாங்கன்னு மேல எடுத்தது பிரஷர் மேல பிரஷர். ஆமாயா நீ உடனே வா. சார் எனக்கு அதை விட பெரிய சிக்கல் சார். ஹோட்டல்ல சாப்பிட வந்தேன், ஒரு தப்பு நடந்து போச்சு. மாவட்டம் வச்சு விட்டாங்க சார். என்னது மாவாட்டிட்டு இருக்கியா? நீ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரியா? அத அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நம்ம ஆளுங்கள்ட்ட ஒரு 200 கொடுத்து அனுப்புங்க. இதுக்கு ஒரு கோஷ்டியே வச்சிருக்கிய. சும்மா இருக்கீங்களா? ஒரு 200 கொடுத்து அனுப்புங்க சார். சரி சரி, எந்த ஹோட்டல் சொல்லு, நான் காசு கொடுத்து அனுப்புறேன். இது என்ன ஹோட்டல்? அடையாறு. அது எனக்கு தெரியும். அடையாறு சார். இந்த மாதிரியா அந்த கபிலனை எங்க இருந்தாலும் அடிச்சு இழுத்துட்டு வா. ஓகே சார். கபில மட்டும் நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே. பணம் ஆன் தி வே. என்ன பணம் வந்துட்டே இருக்குன்னு சொன்ன ஒத்தனை காணுமே. அவசரப்படாதீங்க, பணம் வரும். எஸ் சார். என்ன சார் இந்த ஆளுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க? யோ இவர் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர். என்ன தைரியம் இருந்தா நீ அவரே மாவட்டம் வச்சிருப்ப. நீ செஞ்ச வேலைக்கு கார்ப்பரேஷன் அப்ரூவ்ட் இல்லன்னு ஹோட்டல்ல புல்டோசர் வச்சு இடிக்க வைக்கணும். நீங்க சும்மா இருங்க சார். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்னங்க என் கால வந்துகிட்டு சார்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாது சார். அது தெரியாம உங்களுக்கு கண்டுபிடி பேசுங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஒவ்வொரு போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் மாட்டிட்டு தான் பெரிய ஆபீஸ்னு சொல்லிட்டு என்னமோ காரியத்தை சாச்சிட்டு போறாங்க சார். ஆனா நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சாப்பிட்டுட்டு காசுல எடுத்துங்க மாட்டிட்டு போறீங்க சார். உங்களை மாதிரி ஒவ்வொரு போலீஸ் ஆபீசரும் கடமை உணர்வோடு இருந்துட்டாங்கன்னா நாடு
எங்கேயோ போயிடும் சார். இதுல என்னங்க இருக்கு? உங்க கடமை நீங்க செஞ்சீங்க, என் கடமை நான் செஞ்சேன். அந்த 200 கொடுங்க. இந்தாங்க பில்லு. சார் பாக்கி 35 ரூபா. அந்த பணத்தை சர்வருக்கு டிப்ஸா கொடுத்துருங்க. முதல்ல நீங்க சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. வாங்க. ஏய், இங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம வாங்கலனாலும் சும்மா போட்டு பார்த்தலாமா? ஓகே. வாமா. எப்பா, எனக்கு எதுக்கு தங்க நகையெல்லாம் வேணாயா? சொன்னா கேளு. நீ வாமா. இவன் ஒருத்தன். உனக்கு என்ன வேணுமோ நிறைய எடுத்துக்க. எனக்கு ஒண்ணு வேணாம். வரப்போற மருமகனுக்கு வாங்கி கொடு, அது போதும். ஆ. என்னம்மா இங்கே உட்காந்துட்ட? இரு, காமாட்சி வழக்கு பாத்துட்டு வரேன். என்னம்மா வேணும்? பேங்கிள்ஸ், செயின்ஸ், நெக்லஸ், இயரிங்ஸ். எல்லாத்தையும் வாங்க போறீங்களா? இல்ல, வேற என்னதான் வேணும்? கொலுசு. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? ரொம்ப சின்னதா இருக்கே. பெருசா கொடுப்பா. தம்பி, ஒரு பூ கூட வாங்கிட்டுமா? வாங்கிக்கம்மா. ஏய் பூஜா, இவன் என்னமோ பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? ஏதாவது ஒரு பொருளை சுட்டுற. ஆமாண்டி, சுட்டுட வேண்டியதுதான். ஆனா சின்னதா இல்ல, பெருசா சுடணும். பெருசாவா? என்னடி சொல்ற? என்னடியா? இவனை வேலையை விட்டு தூக்க போறேன். இது எம்பிட்டு 5000மா? ஆத்தாடி, உள்ளே வச்சிருங்க. இத மட்டும் பேக் பண்ணுங்க. சரிங்க. ரெட்டோட செயின் இருக்கா? இருக்குமா? கொடுங்க பாக்கலாம். இப்ப பாரு. பாத்தியா, தாலி செயின். நீ எடுத்துக்கிட்டுமா, நான் வந்துடுறேன். ஆ. ஹலோ மேடம், நான் டிஎஸ்பி மணிவேல். என்ன பாக்குற? அவங்களாம் அப்பதான் ஓடிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம தமிழ் பண்பாடு ஒரு பொண்ணு கிட்ட தாலியை குடுன்னு கேட்க கூடாது. அதனால நீயே எடுத்து இடத்துல வச்சிரு. அதே மாதிரி ஒரு தமிழ் பொண்ணு தன் கையால தாலி எடுத்து கொடுக்க மாட்டா. நல்லா பேசுற. நீயே எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா கையில விளங்க மாட்டேன். என்ன செய்யலாம்? நீ எடுக்கிறியா இல்ல என் கையால நானு? வேணாம், நானே. நல்லா இரு, நல்லா இரு. இனிமேல் ஒழுங்கா இரு. பார்த்தா பணக்கார பிள்ளை மார்க்க பத்தி பண்றத அப்படி வை. டிஎஸ்பி சார், என்ன காட்டி கொடுக்காததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடடே, விவகாரம் முடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்கேன். ஏய், அங்க பாருங்கடி. டிஎஸ்பி. ஆமாண்டி. நேத்து நாம அவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம்ல, இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்ண போற? அவரை அசிங்கப்படுத்தலாமா? இப்படி இப்ப பாரு, நான் அவர் மூஞ்சியில துப்ப போறேன். ஐயோ வேணாண்டி, அவர் டிஎஸ்பி. அப்புறம் அவர் நம்மள தூக்கி உள்ள போட்டுருவார், ஜாக்கிரதை. இதுக்கு நீதான் சரியான ஆளு. இங்க வா வா. ஐயோ நான் மாட்டேன்பா. ஏய் போடி. சார் சார், என் ஃப்ரெண்டு பூஜா தண்ணியில விழுந்துட்டா. அவளுக்கு நீச்சல் வேற தெரியாது. நாங்க எப்படியோ கரையில தூக்கி போட்டுட்டோம். ரொம்ப தண்ணி வேற குடிச்சிட்டா. மூச்சு பேச்சலாம இருக்கா. நீங்க வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். சீக்கிரம் வாமா. சார் ப்ளீஸ் சார். ஒன்னும் பயப்படாங்க, ஒன்னும் பயப்படாங்க. காப்பாத்திடலாம். இன்னும் மயக்கம் தெரியுத. என்ன டிஎஸ்பி சார், எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு தானே பாக்குறீங்க? நான் உங்களுக்கே நீச்சல் கத்து கொடுப்பேன். அப்ப அந்த பொண்ணு சொன்னது போய் பொய்யா? ஆமா, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப போர் அடிச்சுதா. டைம் பாஸ் ஆகணும் தான் இப்படி பண்ணேன். ஏய், என்ன விளையாடுறியா? நான் நினைச்சா உன்னை என்ன பண்ண தெரியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன பிரஸ் பண்ணத நாங்க போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். அத பேப்பர்ல போட்டோ வச்சுக்கோங்க. அப்புறம் கிசு கிசுதான். என்ன ஆகும் தெரியும்ல? ஹலோ டிஎஸ்பி சார், பை பை பை. நம்ம ஜாக்கிங் கிளம்புன நேரம் சரியில்லை.